வெயில் காலத்தில் பழைய சோறும் உப்பு கறியும் சாப்பிட்டோம்னா நல்லா உணர்த்தியாக இருக்கும்னு சொல்லி மானா என்ன பண்ணானா போய் நாட்டுக்கோழியை வாங்கிட்டு வந்துட்டான். சரி மிச்சம் இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டா மேனே விட்றா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டையும் போட்டு சும்மா சட்டைன்னு குத்திட்டு டமேல் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுப்பு எரிஞ்சிருச்சு. என்ன நல்லெண்ணெயை ஊற்றிட்டு சீரகம் சோம்பு பட்டை சீரகம் கொஞ்சம் தூக்கலாகவே போடணும். உப்பு கறிக்கு இடித்த வெங்காயத்தையும் போட்டு கிண்டிட்டு 4 பட்டை மிளகா அப்படியே கறியை கவுத்து விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளையும் உப்பையும் போட்டு தண்ணியை விட்டு வேக விட்டு சுண்டை விட்டு எடுத்தோம்னா இப்படித்தான் அப்படி பக்குவமாக இருக்கும். பார்த்துங்க உப்பு கறிங்க பாருங்கள், தேனாக இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம். இந்த ஒரு துண்டம் போதுங்க, ஒரு தட்டு சோறை சாப்பிட்டுலாம். அப்படி இருக்கும். அப்படியே உப்பு சேர்ந்து அந்த நாட்டுக்கோழிக்கு இருக்குன்னா சோறு பழைய சோறை பிரட்டி உள்ளதெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.